ஏண்டா ஏன் துணி எல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கே துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்குவாங்களா? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஜெயிக்கிறேன் 10 பைசா. தம்பி நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன்டா அளவு விட்டுறீங்க? எனக்கு மட்டும் தானே எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம் பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற? கோழி கழுகு முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். மாமா எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க? தம்பி தம்பி கவி கை நோக துவச்சிட்டு இருக்கா. ஐ கோ ஹெல்ப். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவளுக்கு போய் ஹெல்ப் செய்யறேன்னு சொல்றியா? இப்ப என்னங்கிற? நம்ம ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும்? இதுக்கா கேக்கலடா. இந்த இவன் முருகேச கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல உச்சி செத்து போயிடு. செத்து உனக்கு இந்த ஜென்மத்துல லவ்வே இல்லடா. அடுத்த ஜென்மத்துல தான் லவ். அதனால அது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பார். அதனால குதிச்சிரு. அப்படி செய்வா என்ன? நீ குறிச்சு நான் வேற யாராச்சும் ஐடியா கேட்டுக்கிறேன். நீ குதிச்சு. இல்ல நீ குறிச்சு பாரு நல்லா இருக்கு. இல்லடா நீ குதிச்சிடா. சும்மா குதிரை ஒண்ணாங்க. நீ செத்து போயிடுற நல்லா இருக்கும். நீ குதிரை வீரலாம் ஏன் சட்டை போட்டுக்கிறீங்க? காலகட்டத்துல ஒரே லவ்ஸா போச்சுன்னா இவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன ஐடியா என்ன கேட்க? நமக்கு என்ன லவ் பத்தி எல்லாம் தெரியும். மாமா இங்க வாங்க, நான் ஐடியா கொடுக்குறேன். மழை நழுவி பால்ல விழும்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஏ மாமா நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் தான் பிரச்சனை. ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் நேருக்கு நேரம் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது? கூச்சமா இருக்கு. அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்ம ஒரு பசங்களா சரியான சொலையனுங்க. அவனுங்க எழுதுற மாதிரி கொடுத்துருவானுங்க. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது. அதான் புழுகுறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு. அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ வசமா மாட்டிருந்தேன். பெரிய தம்பி உண்மையிலே பாட போறியா? கவிதை சொல்லிட்டாளே வேற வழி. ஆமா நீ அதான் நீ பாடுறன்னு சொல்லிட்டிய. உன் பாட்டை கேட்டு அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறான். இத்தனை வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடு. 2 பேரும் கத்துக்கிட்டு போடுவான். கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? கஷ்டம். சரி அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பட்டிய திருடிட்டு வா. ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்லை இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சிக்கனி. தயிர் சிக்கனி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய் தண்ணி வேணாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். நல்லா தின்னுறாருங்க.
இதுதான் எனக்கு பிடிக்கும். வருத்தவங்க கடைசியா சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உளுந்தைய போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுப்பானுங்க பொருளுக்கு. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத தீட்டு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவு இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கல, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா. என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னறானுங்க. இதெல்லாம் அவன் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் விரட்டி போட்டீங்கன்னா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான்டா இந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஐயோ, வட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க, அசைக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு மாதிரி ஊசி ஏறா. ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தா கடிச்சு குத்துற. ரொம்ப நேரமா நான் இங்க உட்காந்துருக்கேன்ல, எனக்கு டிஃபன் வைக்காம அவருக்கு வைக்கிறியே. எனக்கு டிஃபன் வைக்கிறத பத்தி நீ கேக்குறியா? நான் யார் தெரியுமா? யார் நீ? தாரா சிங். என் பேரை கேட்டா இந்த ஊரே ஆடிடும். தாரா சிங்னா எனக்கு என்ன, கிங்காங்க இருந்தா எனக்கு என்ன? அட்டே ஒடியா. குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ சார்? நமஸ்காரம் சார். சார் நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். இனிமே இப்போ உன்னை குத்தி கொல்ல போறேன். கொல்றீங்களா சார்? இன்னும் டிஃபன் கூட சரியா சாப்பிடல சார். சார், இந்த நாட்டுக்கு என்னால பெரிய நன்மை காத்துக்கிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. என்னடா பெறாத்துற? அது வந்து சார், அதான் சார் அந்த 302வது செக்ஷன், அந்த தூக்கு தண்டனை சட்டத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் ஜெயிச்சுட்டேன். அப்புறம் நீங்க என்ன கொலை பண்ணாலும் உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது. எப்படி? என்னடா கதை விடுற? தாராசிங், தாராசிங், இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு. விட்டுருப்பா, தயவு செய்து விட்டுருப்பா. யாரு செஞ்ச புண்ணியமோ தப்பிச்சேன். தாராசிங் சார், என் டிஃபன், இந்த கடை டிஃபன் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு விடுங்க. அப்ப கடைக்காரரே, இனிமே இந்த கடை பக்கமே நான் வரமாட்டேன். வேணா எந்த தேங்க்யூ. மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டு மாட்டீங்க. டாடி, இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வைக்கி, தாடி ஜிவ்வுன்னு பிச்சிட்டு போய். ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா. இளநீல சாராயம் எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி? சூப்பர். ஏமாமா, அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க? அவ முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தையன அவ்வளவு பயமாக்கி? மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய், பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன.
வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள்ள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள்ள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல. மாப்பிள்ள இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளநி வெட்டா. என்ன என்ன வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? இந்த பார், உன்னுடைய ஆணவ அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதெல்லாம் உங்க ஊர் நினைச்சிட்டாடு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானி கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டை படிக்க தெரியுமா? ஏய் மேட்டு தெரிய மாட்டே உனக்கு? கறி கோயந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிள. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறலையா பார். சார் மிதிக்கல சார். இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆளா சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமிர் 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி. நான் அப்பவே சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா, இவனுக்கு ஒரு இளநீ போடணும். 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சு வந்திருக்கா ரூல்ல இருந்து கவனிக்க மாட்டாமா? வெடி போடு போடாத பாப்புனுங்க மறுபடியும் இருக்கற வெட்றேன். கொண்டாறங்க. மாப்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா டாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. எப்பா என்ன ஆளை வாங்குறேன் இல்ல வாங்குறேன் இல்ல. நில்லடாங்க. மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காத. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானைய பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயே? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பாத்து போலான்னு வந்தியாக்கும். என்னைக்கு என் பேச்ச கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டா உன் வரவே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா ஏக்கா வலி தாங்க முடியலக்கா. ஆட சும்மா இருக்கு மாம்சு. அம்மா நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே நிக்க வச்சு பேசுறதா? கூப்பிடுமா? அவனை கூப்பிட மாட்டேன்டானா. பெத்த அப்பன் ஆத்தாளு கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணியா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு என்ன அனாதையா விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படியை மிதிக்க? இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல, இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சுடு. எப்பா போயப்பா, அப்புறம் ஏன் பம்புற? நான் ஏன் வெளியில போகணும்? சரி வாயா உள்ள. வர்றேன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டுறாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற. நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கிறேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு 8வது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நான் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிற மாப்பிள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள. 2 அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையாப்பா, சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு.
அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா சார். சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதையும் சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள கிட்ட கூட உட்காந்துருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையப்பா, சேவ் கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது. அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சின்னேருக்காரனா அல்ல கையே, அது சிநேகிதக்காரன் சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி. எக்ஸலன்ட் ஃபைட் பிரதர். குட் பஞ்ச். என்னப்பா என்ன குத்துற? ஏண்டா திங்க போகையில ஊர் சுத்த போகையில கூட ஏறிட்டு வரீங்க, ஃபைட் நோட கழட்டி விட்டீங்க. வாத்தியார் கிட்ட கேரளா கட்ட யார் வாங்கினா? நாங்களா வாங்கினா? நீ தானே வாங்கின. அத நல்லா வேகமா சுத்தி தாங்க உடம்பை ஏத்தி வர்றவங்கள பீஸ் பீஸ் ஆக்குன்னு யார் சொன்னது? இவர் தானே சொன்னாரு. சொன்னார்ல, சொல்லிட்டானே கொடுத்தாரு. வக்கனையா வாங்கினல சொல்லு, வாய திறந்து சொல்லு. அவல டேய் ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஆமா, அந்த பொண்ணை பின்பக்கமா தப்பிக்க வச்சிட்டீங்களா? அப்படி செய்யற மனுஷனா? ஈவி இறக்கம் இல்லாத எருவு மாட்டுக்கு பிறந்தவன் தான் அந்த வேலையை செய்வேன். நிறைய மாசம் கர்ப்பிணியா வந்தாலும் உன் பெட்ரூம்ல படுக்க வச்சு சொட்டிங்க அதிகமா இருக்குன்னு ஃபுல் ஏசியா போட்டு வந்திருக்கேன். ஏண்டா முன்பக்கமா வந்தவள பின்பக்கமா விரட்டி விடுவீங்க பார்த்தா ஏன் பெட்ரூம்ல படுக்க வச்சு ஏசி வேற போட்டு விட்டுருக்கீங்களா? லூசு பசங்களா, கேனா பசங்களா, கொங்கா பசங்களா. டேய் வாயு வயிறுமா வந்தவனுக்கு ஓய்வு வேணாமடா. பிரதர், நமக்கு லேடிஸ் தான் தேவையில்லை, ஆனா லேடிஸ் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். என்ன குழந்தை சத்தம் கேக்குது? ஆமா யார்பா டிவியை போட்டது? அது சீரியல்ல வர சத்தம் இல்லடா, சீரியஸா வர சத்தம். என்ன சொல்ற? அந்த கர்ப்பிணி பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சா? புது குழந்தை பின்ன செகண்ட் குழந்தை பிறக்க சும்மாறா. இங்க வாங்க. யாரையோ கூப்பிடுறாங்க. என்னம்மா? நீங்கதான் இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா. என்னப்பா சொல்லிட்டு தூங்கிடுச்சு? அடச்சி, அவ தூங்குறதா முக்கியம். அந்த பொண்ணு இவன் அப்பா நினைச்ச அதான் முக்கியம். இல்லப்பா, அப்பா மாதிரின்னு சொல்ல வந்தது. குழந்தை பிறந்த டயர்ல மயக்கம் போட்டுருச்சு. யாராவது கூப்பிடுப்பா. மேடம் தமிழ்ல கூப்பிடுறேன். தமிழ்ல கூப்பிடுறா கூறுகிட்டவனே. மம்மி தமிழ்ல கூப்பிடுறாங்க. இப்ப தமிழ்ல மம்மி தாண்டா கூப்பிடுறாங்க. நீ சுத்த தமிழ்லே கிடையாது. நான் கூப்பிடுறேன் பாரு. மேம் 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 கொஞ்சம் இப்ப நான் ஒரு வித்தியாசமா கூப்பிடுறேன். தப்புன்னு எந்திரிப்பாங்க பாரு. இங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. சித்தி கோடீஸ்வரன் கூப்பிடுறாரு. கண்ணத்தரமா என்ன பாரு, எப்படி கூப்பிட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறான். என்னப்பா மூக்குல சாக்கடிச்சா? இல்லப்பா, கருத்துல சுமக்காம வயித்துல மட்டும் சுமந்துட்டு ஒரு குழந்தைய நம்ம வீட்டுக்குள்ள வந்து பெத்து போட்டு போயிட்டாங்க.